Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தான் டிக்ஷனரி எப்படி சார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம கீஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறது, வேல்யூஸ் பேஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறது, நெஸ்டட் டிக்ஷனரிஸ் எப்படி சார்ட் பண்ணுறதுன்ட்டு நான் நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம சார்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிக்ஷனரிக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து சார்ட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் எதுவும் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் டிஏஆர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட் அப்படின்ட்டு ஒரு அந்த மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அப் அண்ட் கிளியர் காப்பின்ற மாதிரி நிறையா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் சார்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, பட் ஆனால் டிக்ஷனரிஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ட் ரிலேட்டடான எந்த மெத்தடும் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் சார்ட்டட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம எனி டிக்ஷனரிஸ்க்குன்னு இல்லை, ஸோ எனி ஐட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வாங்கன்றதை நம்ம ஹெல்ப்பில் போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து இது ஆர்குமெண்ட்டாக நம்ம இதில் பாஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒன்று பாஸ் பண்ணணும். ஸோ ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நீங்கள் எனி ஐட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட்ஸ், ஸோ எனி ஐட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. கீ அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ கீன்றது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். இதில் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஒன்று லேம்டாவாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ரெகுலராக நார்மலாக க்ரியேட் பண்ணுற டிஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அது எதுக்கு இது பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ்டாக நமக்கு வந்துட்டு நான் சொல்கிற லாஜிக் படி நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை பேஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த டேட்டா கீயோட லென்த்தை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு, இல்லை சம்திங் நீங்கள் ஏதாவது ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி எனக்கு ஷார்ட் பண்ணுன்றதுக்கு நீங்கள் அந்த கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் அந்த நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் இதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்புறம் ரிவர்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் வந்து நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ரிவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து நார்மலாக கீஸ் பேஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து நம்ம இந்த சார்ட்டரில் வந்து நம்ம ஒரு எனி ஐட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ணாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டைப் வந்து ஒரு லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதில் சார்ட்டரில் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கீஸ் பேஸ் பண்ணி நமக்கு சார்ட் பண்ணி அந்த கீஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நீங்கள் டிக்ஷனரிஸ் ஐட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது கீஸ் மட்டும் தான் தரும். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கீஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த கீஸை மட்டும் நமக்கு சார்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அது எனக்கு அந்த கீஸ் மட்டும் தந்திருக்கு. ஸோ இது எப்படி நம்ம டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன் எழுதுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீஸை தான் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. கீ அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் கீ, அதாவது நம்ம வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த கீயை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனோட வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சார்ட்டர்லேருந்து நமக்கு கீஸ் 1 by 1 வரும். ஸோ அதனோட கீயை வந்து நான் கீயாக வச்சுக்கிறேன், வேல்யூஸ் வந்து நான் இங்கே கெட் பண்ணி நான் அதில் வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா இது வந்து டிக்ஷனரிஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு தரும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்துட்டு கீஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிக்ஷனரிஸ் நம்ம நார்மலாக வந்து நம்ம சார்ட்டில் போடும்போது அது கீஸை மட்டும் தான் நமக்கு சார்ட் பண்ணி நமக்கு அந்த கீஸை மட்டும் லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அது அகைன் நான் வந்து டிக்ஷனரிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதே வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும், அதில் கீஸ் பேஸ் பண்ணி வேறு டிஃப்ரெண்ட் வேல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த கீ என்ற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அதில் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுக்கு டிக்ஷனரியிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐட்டம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு டிக்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ஐட்ரபிள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த டப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து கீ, இன்னொன்று வந்து வேல்யூ. ஸோ இது ரெண்டும் கீ அண்ட் வேல்யூவை பேராக நமக்கு வந்து ஒரு டப்பிளாக போட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா இதை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே லாஜிக் எழுதுறேன், ஆர் சார்ட்டட் ஆஃப் இந்த டேட்டாலேருந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஐட்டம்ஸ் மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது, லைக் இந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போனால், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் மட்டும் எடுத்து ஸோ இதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணு அப்படின்றத நான் சொல்லலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்துட்டு இந்த கீ ஆர்குமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கீ ஆர்குமெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணால் இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் அகெயின் நமக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு வேல்யூ தரும். அந்த வேல்யூ ரிட்டர்ன் தரக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி இந்த ஒரிஜினல் டேட்டாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நான் அந்த கீன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லென் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகே, அது வந்து எனக்கு என்ன பண்ணும், அந்த லென் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு 3 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டாக எனக்கு பாஸ் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகுது, அது வந்து எனக்கு அந்த ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிவிட்டு அதனோட ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா லென்த் வைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கீ வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறோன்னா,
ஸோ கீன்ற ஆர்குமெண்ட்டில் ஸோ இது வந்து நமக்கு கீவேர்டு ஆர்குமெண்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கீ ஈக்குவல்னு கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் அதில் ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ கீ ஈக்குவல்னு கொடுத்து தான் கொடுக்க முடியும். ஸோ கீவேர்டாக தான் கொடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு கீவேர்டுனா என்ன, இப்போ பொசிஷனல்னால் என்ன, இதை பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நான் அதை பற்றி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் கிளியராக. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா அதை நீங்கள் பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கீழே வந்து நீங்கள் வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன், இப்போ நீங்கள் நார்மல் டெஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதில் பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம லேம்டா வந்து ஃபங்க்ஷனாகவும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் லேம்டா கொடுத்துக்கிறேன். லேம்டா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லேம்டா, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டப்பிள் தான் வருது. அது நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஐட்டம்ஸில் இருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்றது என்னது, இந்த வேல்யூ. இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை சார்ட் பண்ணிவிட்டு அதனோட ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன ஒரிஜினல் டேட்டா இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். லைக் இந்த இமேஜில் இருக்க மாதிரி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிவிட்டு அதனோட ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ வந்து நான் இந்த ஆரை பிரிண்ட் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ ஆரை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சார்ட்டட் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த டிக்ட்ன்ற அந்த ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிக்ட் ஆஃப் அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இது டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த டிக்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை தான் நீங்கள் டிக்ட்ன்ற இந்த கிளாஸ்க்குள்ளே பாஸ் பண்ண முடியும். ஸோ அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஈச் எலமெண்ட்டுக்கும், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும் அதனோட சைஸ் வந்து 2ஆக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய இப்போ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்திங்கன்னா இதனோட ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பில் இருக்குது. ஸோ இதனோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் எலமெண்ட்டை கீயை எடுத்துக்கும், செகண்ட் எலமெண்ட்டை வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ப்ராப்பராக எனக்கு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கரெக்டான ப்ராப்பராக டேட்டா இருக்குது. இன்கேஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேளை எனக்கு சைஸ் வந்து 3ஆக இருக்குது இல்லை வந்து 1ஆக இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இது ப்ராப்பராக இருக்குன்றதுனால இது வந்து நல்ல டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணாலும் ஆஃப் 0 போட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிவிட்டு அதை கீயை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ இப்போ எப்படி நம்ம கீஸை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறது, வேல்யூஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதிலே வந்து நீங்கள் அசனிங் டிசனிங் ஆர்டரில் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணலாம். இப்போ ரிவர்ஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பை டிஃபால்ட் இதில் வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ஃபால்ஸில் இருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது அசனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானான்றது அசனிங்கில் இருக்குது, கீயை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டிசைனிங் ஆர்டரில் தரும். ஓகே, ஸோ டிசைனிங்கில் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதை வேல்யூ பேஸ் பண்ணி எடுக்கணும்னா நான் ஃபஸ்ட் எலமெண்ட் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து நமக்கு டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் அசனிங் டிசைனிங் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ரிவர்ஸ் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் பண்ணுறது மூலிமா அசனிங் டிசைனிங்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார்ட்டரில் எப்படி நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கீ பேஸ் பண்ணி வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறதுன்றது. ஸோ இப்போ நம்ம வேறு சம் டேட்டாஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம சார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கீயை வந்து நம்ம எப்படி கரெக்டான டிஃப்ரெண்ட் வேலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் வேறு ஒரு டேட்டா எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நிறைய டேட்ஸ் இருக்குது. இப்போ இதில் எனக்கு இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய இந்த டேட்ஸை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா டேட்டா கன்வெர்ட் பண்ணி ஆக்சுவலாக அந்த டேட்டா எப்படி இருக்கோ அதை கரெக்டாக நான் டேட் வைஸில் சார்ட் பண்ணி தரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டேட் டைம் மாடியூல் தேவை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம். ஓகே, ஸோ இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபஸ்ட் இது வந்து நான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எடுத்து நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டேட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளாஸில் வந்து நமக்கு strp டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் ஸ்ட்ரிங்கை தரணும். செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் டேட்டா ஸ்ட்ரிங்காக வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணணும். செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மேட் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நமக்கு இயர் அண்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நமக்கு செப்பரேட்டாக இருக்குது ஸ்லாஷ் ஐஃபோனான்றதை சொல்லணும். இதில் ஸோ ஐஃபோனை பேஸ் பண்ணி செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் மந்த்து, ஸோ செகண்டாக இருக்குது மந்த்து, அப்புறம் வந்து டேட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேட் டைமை வந்துட்டு நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு டேட்டை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணி தரணும். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ சார்ட்டரில் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நான் ஐட்டம்ஸாக எடுத்துக்கிறேன். ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு செல் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே பாஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நான் லேம்டாவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வரக்கூடிய ஒரு ஐட்டமையும் அதில் இருக்கக்கூடிய செகண்ட் ஐட்டம் எடுத்துக்கோ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேட் ஸ்ட்ரிங். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் டேட் டைமில் இருக்கக்கூடிய strp டைமில் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபார்மேட் என்னன்றதை இதில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இயர் மந்த்
அண்ட் டேட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கரெக்டாக டேட் வைஸில் நமக்கு ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் வேணால் அகைன் நீங்கள் இதை டிக்ஷனரிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிக்ட் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கும். பட் ஆனால் இது நான் சொல்லியிருந்த மாதிரி இது டேட்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ஸி வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு ஷார்ட் பண்ணும். ஓகே, டேட்டா கன்வெர்ட் பண்ணி அது டேட்டா ஆப்ஜெக்டாக இருக்கும் எல்லாமே. அந்த டேட்டா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டு அதனோட ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எனக்கு இது ஆர்டர் நமக்கு தந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஒரே டிக்ஷனரியாக இருக்குது இல்லை. ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நெஸ்டட் டிக்ஷனரிஸ் எப்படி வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு சின்ன டேட்டா எடுத்திருக்கேன். இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்ஷனரிஸ் வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸாக இருக்குது. கீ இருக்குது, அப்புறம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அது சப் டிக்ஷனரி இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏஜை பேஸ் பண்ணி நான் ஷார்ட் பண்ணணும், இல்லை கிரேடை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ சேம் கோடை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற வேரியபிளில் எடுத்து அந்த ஐட்டம் மெத்தட்ஸ் கால் பண்ணி எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் டப்பிள் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அதை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் அதுக்கான லாஜிக் எழுதுறேன். ஸோ ஐட்டம்ஸ் ஆஃப் இதில் வந்து வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கீன்றது நமக்கு இந்த ஃபஸ்ட் கீயாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கும். செகண்டாக இருக்கிறது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செகண்ட் எலமெண்ட்டாக வேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஐட்டம்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் கீ இருக்குது, அப்புறம் வந்து அந்த என்டையர் அந்த டிக்ஷனரி அப்படியே வந்து வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டிக்ஷனரி கிடச்சிரும். அதில் இருக்கக்கூடிய எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏஜை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுமா, இல்லை வந்து கிரேடை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுமான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஏஜை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் தந்துருக்கு. இல்லை கிரேடை பேஸ் பண்ணி நான் ஷார்ட் பண்ணாலும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட், ஸோ நான் ரன் பண்ணாமல் எனக்கு கிரேடை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது உங்களுக்கு அசெண்டிங் டிசைனிங் வேணும்னா நீங்கள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன நெஸ்டட் டேட்டாவாக இருக்குது. ஓகே, இதே நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக டேட்டா எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா நெஸ்டட் டிக்ஷனரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து எனக்கு இந்த ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும். இதில் வந்து எனக்கு ரேம் பேஸ் பண்ணி நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு மினிமம் ரேம்லேருந்து மேக்ஸிமம் ரேம் வந்து ஷார்ட் பண்ணணும், இல்லாட்டி மேக்ஸிமம் ரேம்லேருந்து மினிமம் ரேம் வந்து ஷார்ட் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ சேம் கோட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 3 கீ இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வரக்கூடிய அந்த ஒரு ஐட்டம்லேயும் ஸோ அதில் கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த வேல்யூ டிக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு டிக்ஷனரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய இது ஐட்டம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் அப்படின்ற இந்த கீ எடுக்கிறேன், ஸ்பெக்ஸ்ன்ற இந்த கீயை. ஸோ இதை எடுத்துகிட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ஷனரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரேமை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ ரேம். ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஒரு என்னுடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டிஜர்ஸும் இதில் மிக்ஸ்டாக இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் கேரக்டர்ஸும் இருக்குது. இதில் எனக்கு இந்த ஜிபின்றதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அது ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது வந்து எனக்கு இந்த இன்டிஜர்ஸ் மட்டும் கிடச்சிக்கும். ஓகே, பட் ஆனால் அப்பயுமே அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை நம்ம அகைன் நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் இந்த ஆரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சாரி, இதில் வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸை போகிறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த டேட்டாவே போட்டேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த டிக்ஷனரிஸ் பேர் வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தந்திருக்கு. பட் ஆனால் இது டிக்ஷனரிஸாக இல்லை. ஓகே, இதை நான் டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேம் பேஸ் பண்ணி நமக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா 16, 8, 4ன்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 16 இருக்குது. இதை நீங்கள் அசெண்டிங் டிசைனிங் ஆர்டரில் நீங்கள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு டிசைனிங் ஆர்டரில் வேணாலும் டிசைனிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி நீங்கள் டிக்ஷனரிஸ் வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஷார்ட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம நார்மல் ரெகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சினாரியை பார்க்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு டேட்டா நான் வச்சுருக்கேன். ஓகே, இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எனக்கு ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் இகாமர்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சப் டிக்ஷனரிஸ் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே சில டிக்ஷனரிஸ் இருக்குது, அதுக்குள்ளே டிக்ஷனரிஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் ஆர்டர்ஸில் பேஸ் பண்ணி எனக்கு ஷார்ட் பண்ணணும். இந்த ஆர்டர்ஸில் எனக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு இப்போ இந்த கஸ்டமர் வந்து எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணுறாங்களோ, ஸோ
மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அதனோட டோட்டல் ப்ரைஸ் எல்லாத்தையும் வந்து நான் சம் பண்ணி அந்த ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு அமௌண்ட் இருக்குது, இவங்க வந்து ஒரே ஒரு ப்ரைஸ் தான், ஒரே ஒரு ஆர்டர் ஐடி தான் இருக்குது. பட் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் ஆர்டர் ஐடி இருக்குது, ரெண்டு ஆர்டர் ஐடி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு சம் பண்ணி இதில் மல்டிபிள் இருந்ததுன்னா அதையும் எனக்கு சம் பண்ணி ஸோ டோட்டல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சார்ட்டட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சார்ட்டட் ஆஃப், ஸோ இதில் வந்து நான் இகாமர்ஸ் டேட்டான்றது தான் நம்மளோட டேட்டா. ஸோ அதில் கூடிய நான் ஐட்டம்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஸோ கீஸ் அண்ட் வேல்யூஸை எடுத்து நான் வந்துட்டு இதில் சார்ட்டடில் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் என்னென்ன கீஸ் வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இகாமர்ஸ் டேட்டாவில் ஸோ ஃபஸ்ட் நான் கீஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ கீஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் 1 அண்ட் கஸ்டமர் 2 இருக்குது. ஸோ அப்புறம் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கஸ்டமரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலேருந்து எனக்கு இது வரைக்கும் வேல்யூஸ் தான். ஓகே, அது எல்லாமே எனக்கு செகண்ட் ஐட்டமில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் கீன்ற ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஃபங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், டெஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க், ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கூடிய நமக்கு ஒரு ஐட்டமாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆக போகுது. ஸோ அதனால் அந்த ஐட்டம் அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். அந்த வரக்கூடிய ஐட்டமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கீஸ் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இந்த டிக்ஷனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேம், இமெயில், அட்ரஸ் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்குது. இந்த ஆர்டர்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஆர்டர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா சம் ஆஃப் வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் 0 வச்சுக்கிறேன் இனிஷியலாக. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு இது வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரிஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் இதை சார்ட் பண்ணுறேன் ஆர்டர் இன் ஆர்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு இந்த ஆர்டர் டீட்டெயிலோடைய டிக்ஷனரிஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் இருக்குது. அந்த கீயை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் எனக்கு வந்து இந்த டோட்டல் ப்ரைஸ்ன்ற இந்த கீயை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிடும். ஸோ அதை ஆல்ரெடி நமக்கு இன்டிஜராக தான் இருக்குது, நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டோட்டலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ் ஈக்குவல், ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக நம்ம இந்த டோட்டலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம அதை டிக்ஷனரிஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு மினிமம் அமௌண்ட் வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து அசனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுனால ஸோ இந்த ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டே ஆட் பண்ணால் 825 தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கிறது நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எனக்கு 1350 இருக்கும். ஸோ அதில் ஒரு ஆர்டர் இங்கே வந்து 1250 இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் இருக்குது. ஸோ ரெண்டு இது ஆட் பண்ணால் 1350 இருக்குது. ஸோ இன்கேஸ் இது ஒரு வேளை நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இது செகண்டாக வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் 1825 வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்டாக இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா இதில் வந்து 2 ஆர்டர் இருக்குது. பட் ஆனால் எல்லாத்தையுமே சம் பண்ணாலுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1350 தான் வரும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1825 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன ஆர்டரில் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேணுமா டிசைனிங்கில் வேணுமான்றதை ரிவர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.